Bismillahirrahmanirrahim. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்கும் மறையளித்த இறைவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். என் குறைகள் என்னை சாரும், என் நிறைகள் இறைவனை சாரும். முதலில் நான் இவ்விடத்தில் நிற்பதற்கு எனக்கு அத்தனை தகுதிகளையும் தந்த என் இறைவனுக்கு சுஜூத் செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக என் பெற்றோருக்கும், அதாவது என் தாயாருக்கும், என் தாயாரின் குடும்பத்திற்கும் நான் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியால் நான் உயர்ந்தோம், வாழ்க்கையில் நான் இன்று இந்த நிலையில் நிற்பதற்கும் எனக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நான் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். INS கல்லூரியின் தோற்றமானது 2024 5ஆம் மாதம் 16ஆம் தேதி தோற்றம் பெற்றது. இறைவன் உதவியால் 3-4 மாதங்களுக்குள் இவ்வாறான ஒரு விழா ஏற்பாடு செய்யும் அளவுக்கு வளர்ந்தது என்பது என்னமோ என்னை பொறுத்தவரை நான் என் வாழ்வில் அடைந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நினைக்கின்றேன். இந்த வெற்றியில் என்னுடைய பங்கு மாத்திரமில்லை, அதாவது இந்த INS குழுவினர், எனது உறுப்பினர்கள், அவர்களது பங்குதான் மிகவும் பாரிய பங்காக உள்ளது. நான் ஒரு தலைவியாக இதை வழி நடாத்துவதை விட என்னுடன் தோள் கொடுத்து உற்ற தோழர்களைப் போலவும் உற்ற சகோதர சகோதரிகளைப் போலவும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மிகவும் ஒழுக்கமான முறையிலும் நல்ல கல்வியான முறையிலும் நட்பண்புடனும் இக்கல்லூரியை நடாத்துகின்றார்கள். இந்த அளவிற்கு இன்று இக்கல்லூரி விழா நடைபெறுகின்றது என்றால் அதற்கு முதல் காரணம் எனது உறுப்பினர்கள் மாத்திரம்தான். நான் முதலில் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் இந்த விழாவிற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு மணித்தியாலம் தூங்கினால் கூட அவர்கள் தூங்கவில்லை. அவர்களது கல்லூரி போல இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்த எனது கல்லூரி உறுப்பினர்கள் இறைவன் தந்த ஒரு வரமாக நான் அவர்களை பார்க்கின்றேன். நான் அடைந்த வெற்றிகளுக்கு எவ்வாறு என் பெற்றோரும் பெற்றோரின் குடும்பத்தாரும் காரணமோ அதே போல் இன்று என் கல்லூரி இந்த அளவிற்கு வந்ததற்கு காரணம் எனது உறுப்பினர்கள் தான். அதில் நான் அனைவரையுமே கூற விரும்ப போனால் அம்னா, அஃப்ரா, ஷஃப்ரா, அல்தாப், யாசிர், நுஸ்கி, ஏனைய ஷஹத், சஹ்ரான், ஏனைய அனைவரும், இதில் 1-2 பேர்கள் விடுபட்டிருக்கலாம், அவர்களையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தெரியும், பேசும் பொழுது பேர்கள் மறந்து விடலாம். ஆகவே அவர்களை நான் இணைத்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இதற்கு மிக காரணம் என்னுடைய கல்லூரி உறுப்பினர்கள் தான். அடுத்தது என் பெற்றோர் எனக்கு தந்த ஒரு உறுதுணை என்றே கூற முடியும். இந்த போட்டியானது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். பொது அறிவு என்பது உலகளாவிய ரீதியில் எங்களுடைய நாசிக் பிரதர் மற்றும் சுல்பி பிரதர் அவர்களையும் நான் நினைத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம், பொது அறிவு என்பது தற்கால உலகில் மிகவும் தேவைப்பட்ட ஒன்று. சிலரை பொறுத்தவரையில் பொது அறிவான விடயங்கள் என்பது யாருக்குமே தெரியாது. நாட்டின் மந்திரியார் என்றும் தெரியாது, நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் தெரியாது, நாட்டில் தற்போதைய கல்வி அமைச்சரின் பெயர் தெரியாத எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ பெற்றோர்கள், பெரியோர்கள் இந்த நாட்டில் உள்ளார்கள். அதை அடிப்படையாக கொண்டே எமது INS கல்லூரியானது கல்வியால் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்போம் என்ற துணைப்பொருளில் இந்த போட்டியை ஆரம்பித்தது. இதற்கு வயது எல்லையின்றி நாங்கள் எதுவுமே அறிவிக்கவில்லை. அனைவரும் கலந்து கொள்ளலாம் என நாங்கள் போட்டி விதிமுறையில் அறிவித்திருந்தோம். அந்த வகையில் திருமண மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பல பேர், 2800 பேர் இலங்கை அளவில் இப்போட்டியில் பங்கு பற்றினார்கள். உங்களுக்கே தெரியும், போட்டி என்று வந்தால் அனைவரையும் வெற்றியாளராக தெரிவு செய்ய முடியாது. அந்த வகையிலே நான் எமது கல்லூரி சரியான நடுவர் குழாமை கொண்டு 230 வெற்றியாளர்களை நாங்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்தோம். அந்த வகையிலே இவ்விழாவிற்கு 37 பேரை மாத்திரமே இவ்விழாவிற்குள் நுழைத்துள்ளோம். ஏனென்றால் அனைவரையும் கூப்பிட்டு விழாவில் கௌரவிப்பது என்பது அது மிகையாகாது, அது கொஞ்சம் கடினமான ஒரு விடயம். ஆகவே இவ்விழாவிற்கு வந்திருக்கின்ற மாணவர்களை விட, என்னை பொறுத்தவரை நீங்கள் எனது மாணவர்கள் தான், அது உங்கள் வயது என்னவென்றாலும் இருக்கட்டும், வந்திருக்கின்ற உங்களை விட எமது பிரதமாதிதி இஹ்லான் சார் கூறிவிட்டார் அந்த விடயத்தை. உமது பெற்றோரை தான் நான் பாராட்ட விரும்புகின்றேன். உங்களுடைய பெற்றோர்கள் நினைத்திருந்தால் நீங்கள் இந்த இடத்திற்கு இன்று வந்திருக்க மாட்டீர்கள். உமது பெற்றோர்கள் தேவையில்லை, உமக்கு ஒரு சாதாரண சான்றிதழிற்காக நீ இவ்வளவு தூரம் செல்ல வேண்டியதில்லை என்று உங்களுக்கு கூறியிருந்தால் உங்களால் இந்த இடத்திற்கு இன்று வந்திருக்க முடியாது. உங்கள் பெற்றோர்கள், நீங்கள் இந்த இடத்தில்
அனைத்திற்கும் காரணமானவர்கள் உங்கள் பெற்றோர்கள். நான் இன்று அடையும் அத்தனை வெற்றிகளுக்கும் அத்தனை என்னுடைய கௌரவங்களும் என்னை சாருமா? இல்லை, என் தாயையும் என் தாயின் குடும்பத்தை மாத்திரமே சாரும், என்னை சாராது. என்னுடைய முயற்சிகள் எதுவுமாக இருக்காது. அதே போல்தான் உங்கள் அனைவருடைய வெற்றிகளும். உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய வெற்றிகள் உங்கள் பெற்றோர்களின் கௌரவிப்பு. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தற்சாலைய முடிவு என்னவென்றால், உங்களுடன் இணைத்து நீங்கள் ஜிகே வின்னராக வந்து இந்த மேடையிலே சான்றிதழை பெற்றுக் கொள்ளும் போது உமது பெற்றோரில் உமது தாயோ அல்லது தந்தையோ உம்முடன் வந்த யாராக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரனாக இருந்தால் கூட சரி, அவர்கள் இம்மேடையில் வந்து உங்களுடன் சேர்ந்து இந்த பரிசிலை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு எமது கல்லூரி வழங்குகின்றது. இது வழங்குவதற்கான காரணம் உங்களுடைய வெற்றிகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகவே. அடுத்த மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம், கல்வி இல்லாமல் இந்த உலகத்தில் எதையுமே சாதித்து விட முடியாது. நீங்கள் நினைக்கலாம், கல்வி இல்லாமல் நான் ஒரு தொழிலதிபராக வேறு வேறு துறைகளில் என்னால் சாதிக்க முடியும் என்று. ஆனால் நீங்கள் நினைத்து விட்டீர்களா, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நம்ம கற்றுள்ளோம். ஒரு வைத்தியர் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர் வைத்தியர் தான். ஆனால் ஒரு ஜனாதிபதி, உதாரணமாக இலங்கை ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால், அவர் இலங்கையில் மாத்திரமே ஆட்சி செய்ய முடியும். ஏனைய நாட்டிற்கு சென்று இலங்கை நாட்டின் விதிமுறைகளை, இலங்கை நாட்டின் அரசியல் அமைப்பு பற்றி அவர் அங்கு கூற முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு வைத்தியர், ஒரு சட்டத்தரணி, ஒரு பொறியியலாளர் அல்லது ஒரு பேச்சாளர், யாரோ ஒருவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர் கற்ற கல்வியை பிரயோகிக்க முடியும். அவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவர் வைத்தியர் தான், அவர் சட்டத்தரணி தான். இதில் எவ்விதமான மாற்றங்களும் இருக்காது. கல்வி என்பது 3 எழுத்து என்றாலும் அது இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த கல்வியின்றி இந்த உலகத்தில் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. இதில் எத்தனையோ ஏழவல் உயர்தர மாணவர்கள் உள்ளீர்கள், எத்தனையோ சாதாரண தர மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஏன் தன்னுடைய படிப்பை முடித்து தன்னுடைய திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தவர்கள் கூட உள்ளார்கள். உங்களுக்கு நான் கூற விரும்பும் ஒரே ஒரு விடயம், கல்வி கற்பதற்கு உங்களுக்கு வயது தேவையில்லை, உங்களுடைய பொருளாதாரமும் தேவையில்லை. பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் தான் கல்வியால் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால், இங்கிருக்கும் இந்த நிலையில், அதாவது இன்றைய உலகத்தில் இருக்கும் யாராலுமே உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. ஒரு சிலர் காரணம் கூறுவார்கள், ஏன் படிக்கவில்லை என்று கேட்டால், என்னுடைய தந்தைக்கு சுகமில்லை, தாய்க்கு சுகமில்லை, பொருளாதார பிரச்சனை என்று. எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனையோ வைத்தியர்கள் உருவாகவில்லையா? சட்டத்தரணிகள் உருவாகவில்லையா? ஏன் உங்கள் முன்னிலையில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் நான் என்ன அம்பானியின் வீட்டு மகளா? இல்லையே, சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சாதாரணமாக பாடசாலையில் கற்று ஒரு சாதாரண தாயின் வளர்ப்பின் கீழ் வளர்ந்து ஒரு சாதாரண தாயின் குடும்பத்தின் பராமரிப்பில் வளர்ந்துதான் இன்று உங்கள் முன்னிலையில் நிற்கின்றேன். ஆகவே நான் என்னை உதாரணம் காட்ட விரும்பவில்லை, ஏழைகளை உதாரணம் காட்டுகின்றேன். எத்தனையோ மாணவர்கள் இந்த முறை வெளியான உயர்தர பரீட்சை பெறுவரை நோக்கினால் கூட பார்க்கலாம். சாதாரணமாக குடிசை வீட்டிற்குள் இருந்த எத்தனையோ மாணவர்கள் இலங்கை ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் முதலிடம். ஆனால் இன்று மாணவர்களிடையே கல்வியை பற்றி கேட்டால் அவர்கள் கூறும் ஒரு விடயம், கல்விதானே, அது எமக்கு தேவையில்லை, வேறு துறைகளில் நாம் முயற்சிப்போம். ஆண்களும் கூறுகின்றார்கள், பெண்களும் கூறுகின்றார்கள். ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு விடயம் விளங்குவதில்லை. நீங்கள் எவ்வளவுதான் பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருந்தாலும், நீங்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கின்றவர்களாக இருந்தாலும், உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய உயர்நிலையில் இருந்தாலும், நீங்கள் கற்காதவரை உங்களுக்கு மதிப்பில்லை. உமது பெற்றோரின் மதிப்பு உமக்கு வாழ்க்கை முழுவதும் வந்துவிடாது. அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. காரணத்தை கேட்டால், நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கென்று ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தவரிடம் கையேந்தும் நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. சில பெற்றோர்களுக்கு நான் கூற விரும்பும் விடயம் என்னவென்றால், உண்மையிலேயே இங்கு வந்திருக்கும் அத்தனை பெற்றோர்களையும் எனது கல்லூரி சார்பாக நான் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இன்று உங்கள் பிள்ளைகள் அடைந்திருக்கும் இந்த ஒரு வெற்றியை கூட நீங்கள் வெற்றியாக நினைத்து இவ்விடத்திலே உங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்தது என்னமோ அது பெரிய விடயம். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து தேசிய மட்டத்தில் முதலிடத்தை அடைந்தால் கூட அதை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. காரணம், அது அவர்களுக்கு அதன் மதிப்பு தெரிவதில்லை என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே உங்கள் அனைவரது பெற்றோர்களும் பாராட்டப்படக்கூடியவர்கள். ஏனென்றால் உங்களை இந்த இடத்தில் உட்கார வைத்து உங்களை அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள். எத்தனையோ பெற்றோர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், ஏன் எமது கல்லூரிக்கு கூட விழாவிற்கு நீங்கள் சிறுதொகை பணம் செலுத்தினீர்கள். அது கூட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் செலுத்தியிருப்பீர்கள். ஆம், இதில் இல்லை என்பதில் எவ்வித இதுவும் இல்லை.
வரக்கூடியவர்கள். எமது கல்லூரி சார்பாக உங்கள் பெற்றோர்களை நான் மனமாற பாராட்டிக் கொள்கின்றேன். இவ்வாறான ஒரு பெற்றோர் கிடைத்ததற்காக சரி நீங்கள் கல்வியால் உயர்நிலைகளை அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அடுத்தது ஒரு சில பெற்றோர்களுக்கான ஒரு அறிவித்தலாக, பெண் பிள்ளை தானே இவள் படித்து என்னத்தை சாதிக்க போகின்றாள் என்று எத்தனையோ பெற்றோர்கள் கேட்கின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமாக இருக்கட்டும், ஏனைய மதங்களாக இருக்கட்டும், 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. காரணம், இஸ்லாமே கூறுகின்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிசமனாக படியுங்கள் என்று. ஆகவே கல்வியில் நீங்கள் முடக்காதீர்கள் பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை முடக்காதீர்கள். ஆண் பிள்ளைகள் முடங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், நீங்கள் ஆண் பிள்ளைகள், நீங்கள் சுய தொழில் செய்து சரி உங்கள் படிப்பை நீங்கள் உயர்த்திக் கொள்ளுங்கள். பெற்றோர் தான் உங்களுக்கு பணம் தரணும் என்ற அவசியம் இல்லை. அடுத்தது பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகளுக்கு சுய தொழில் செய்வது என்பது சற்று கடினமான ஒன்று படிக்கும் வயதில். இருந்தாலும் உங்கள் பெற்றோர்களுக்கு நான் கூற விரும்புவது, பெண் பிள்ளை தானே இவள் சற்று வளர்ந்ததும் இவளை திருமண வாழ்க்கைக்கு நுழைத்து விட்டால் நமது ஒரு கடமை முடிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் எதிர்காலத்தில் மின்மினிகளாக ஜொலிக்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய முயற்சிகளில் மாத்திரம் தான் உள்ளது. உங்கள் பிள்ளைகளின் முயற்சியில் மாத்திரம் அவர்கள் ஜொலித்து விட முடியாது. முதலில் நீங்கள் நினைக்க வேண்டும், எனது பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு பெரிய துறையில் இருக்க வேண்டும், எனது பிள்ளையை பார்ப்பவர்கள் மதிக்க வேண்டும், நாளைய துறையில் அவள் மதிக்கக்கூடியவாறு உருவாக வேண்டும். பெண் பிள்ளை தானே அவளை திருமண வாழ்க்கைக்குள் நுழைத்து விட்டால் எமக்கு ஒரு குறை கழிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். அந்த திருமண வாழ்க்கையில் பின்னராக வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். உமது பிள்ளைகளின் வாழ்க்கையை அழிந்துவிடும். ஆகவே உமது பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை முதல் முன்னூட்டுங்கள். கல்வியை நீ கற்றுக்கொள், அதற்கு பிறகு எந்த விடயத்தை வேண்டும் என்றாலும் நீ வாழ்க்கையில் செய்துவிடு என்று. ஏனென்றால் கல்வி கற்ற ஒருவர் 100% சரி அவருடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வார். தவறான பாதைகளுக்கு இட்டுச் செல்ல மாட்டார். அடுத்தது, உங்கள் பிள்ளைகள் மீது நீங்களே நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நம்பிக்கை வைக்காத வரை உமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல துறையை அடைவது என்பது கடினம். தற்காலத்தை பொறுத்தவரை தொலைபேசி என்பது தொலைபேசி என்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அவ்வாறு இல்லை. தொலைபேசி என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு போகும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் எமது கல்லூரியானது சாதாரணமாக ஆன்லைன் மூலம் ஆரம்பித்த ஒரு கல்லூரி, சாதாரணமாக ஒரு தொலைபேசியில் ஆரம்பித்த கல்லூரி. இன்று எத்தனையோ உறுப்பினர்கள், எமது உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 40 பேரை கொண்டு இயங்கி வருகின்றது. அதில் இன்று சிலர் மாத்திரமே விழாவில் கலந்து கொண்டுள்ளார்கள். பல வேலைப்பாடுகள் காரணத்தினால் ஒரு தொலைபேசி என்பது அது நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் தான். எனது பெற்றோர் எனக்கு வாங்கி தந்த தொலைபேசியை நான் தவறான முறையில் பயன்படுத்தி இருந்தால் இன்று நான் உங்கள் முன்னிலையில் வந்து நிற்க முடியாது. அதை சரியான முறையில் உபயோகிக்க பழகிக் கொள்ளுங்கள். அடுத்தபடி, நீங்களே உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வையுங்கள். சகோதரனாக இருந்தாலும் உங்கள் தங்கை மீது நம்பிக்கை வையுங்கள். ஏன், இவள் எனது தங்கை, இவள் எனது மகள், எனது வளர்ப்பு, தவறு செய்ய மாட்டார், அவ கண்டிப்பா நல்லதே செய்வான், நீங்க நம்புங்க. நீங்க சில பெற்றோர்கள் கிளாஸுக்கு அனுப்புறது இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டா, ஒரு பொடியை சைட் அடிச்சான அவனுக்கு அந்த பிள்ளையை கிளாஸுக்கு அனுப்பல, வீட்டோட வச்சு முடக்கிடுவாங்க. ஏன், வீதிக்கு போனா அவங்களோட பிள்ளைய பார்த்து சைட் அடிக்கிறது தப்பா? இல்ல, நீங்க ஒரு பிள்ளையை சரியா வளர்த்தா அவ கண்டிப்பா அந்த பாதைக்கு போக மாட்டா, அவட பாதையை அவ தேர்ந்தெடுத்துக் கொள்வா. ஆகவே நீங்க இவ்வாறான விடயங்களில் உங்கள் பிள்ளைகளை முடக்காதீர்கள். இப்ப எமது போட்டியில் பங்கு பற்றிய எத்தனையோ பிள்ளைகள், கிட்டத்தட்ட நான் நினைப்பதற்கு மாத்திரம் 10 பிள்ளைகள் என்று நினைக்கிறேன், போட்டியில் எடுபட்ட பெயரை கூட தன்னுடைய ஸ்டேட்டஸில் வைப்பதற்கு பயப்பட்டார்கள், தன்னுடைய பெற்றோரிடம் கூறுவதற்கு பயப்பட்டார்கள். எங்களுக்கு மெசேஜ் பண்ணுது, மிஸ் எங்களுடைய பேரை நீங்க லீக் பண்ணாதீங்க, எங்களுக்கு வீட்டுல ஏசுவாங்கன்னு சொல்லி. இப்ப நாங்க கேட்ட கேள்வி, நீங்க என்ன கொலையா செஞ்சிட்டீங்க, இல்ல லவ் பண்ணிட்டீங்களா, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க எல்லாருமே வளர்ந்த பிள்ளைகள், சாதாரணமா நீங்க ஒரு போட்டியில வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டீங்க. அப்படி பார்க்க போனா உங்களுடைய பெற்றோர்கள் அனைவருமே பாராட்டப்படக்கூடியவர்கள். அதில் நான் நினைக்கின்ற வகையிலே நான் ஒரு பெற்றோரிடம் பேசியதில் இன்று அந்த மாணவி இவ்விழாவிலே கலந்து கொண்டுள்ளார் என்பதை நினைத்து அந்த பெற்றோருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நான் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்டு அடுத்த நிமிடமே அவர் என்னிடம் கூறிய வார்த்தை என்னவென்றால், ஆம், நீங்கள் கூறியது உண்மைதான், நான் எனது மகளை விழாவுக்கு அழைத்து வருகின்றேன் என்று. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிள்ளைவன் எங்களிடம் எனக்கு விழாவில் கலந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளது, ஆனால் எனது பெற்றோரிடம் இதை கூற பயமாக உள்ளது. எனது பாப்பா என்னிடம் நிறைய கேள்விகளை கேட்பார், எந்த மாதிரியான போட்டி என்றும் கேட்பார் என்று. நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கூறியிருந்தார்.
நான் கூறினேன், சரி உங்களுடைய வாப்பாவிடம் நான் பேசுகின்றேன் என்று. அந்த நபரிடம் நான் பேசினேன். ஆனால் அவர் உண்மையிலே நல்ல விடயத்தை புரிந்து கொண்டார். அவர் தவறாக புரிந்து கொண்டதற்கான காரணத்தை என்னிடம் கூறியிருந்தார். நான் இவ்விடத்திலே பெயரோ ஊரோ கூற விரும்பவில்லை. அவரிடம் கேட்டுவிட்டே இந்த விடயத்தை நான் முன்வைக்கின்றேன். அவர் என்னிடம் கூடிய விடயம் என்ன தெரியுமா? எனது பிள்ளை நம்பிக்கையான பிள்ளையாக இருந்திருந்தால் நான் எந்த தேசத்திற்கும் அவளை அழைத்து சென்றிருப்பேன். ஆனால் அவளை நம்பிக்கையை உடைத்து விட்டார். நான் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் எனது பிள்ளையை வளர்த்தேன். ஆனால் அவள் அந்த பிள்ளை செய்த வேலை என்னுடைய அத்தனை நம்பிக்கைகளை உடைத்து விட்டது. நான் எப்படி என்ற பிள்ளையை நம்புறேன் எங்கள்கிட்ட கேட்டார். நாங்க சொன்னோம், தப்பு செஞ்சு எல்லாருமே தெரிந்துத்தானே வேணும். ஒரு வாய்ப்பு உங்களோட மகளிர் கொடுங்க. இதுக்கு பிறகு அந்த பிள்ளை படிச்சு எதிர்காலத்துல சாதிக்கட்டு வேண்டிய அந்த பிள்ளை இன்னைக்கு இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருக்குது. அத்தனை கௌரவத்திற்கும் சொந்தக்கார ஒரு பிள்ளை இங்க நிக்குது. அதை நினைச்சு நாங்க உண்மையிலேயே இங்க கூட்டிட்டு வர அந்த பெற்றோருக்கு, அந்த பெற்றோர் யாரென்று நான் கூறாவிட்டாலும் அந்த பெற்றோருக்கு எனது கல்லூரி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நான் எனது குழுவினரிடமும் இதற்கு முன்னராக கூறவில்லை. தற்போதான் எனது உரையிலே கூறுகின்றேன். ஏனென்றால் நான் காலையிலே அந்த பெற்றோரிடம் கேட்டிருந்தேன், இந்த விடயத்தை எனது உரையில் சேர்த்துக் கொள்ளட்டும் என்று. அவர் கூறியிருந்தார், சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னை போன்று மூட நம்பிக்கையான பெற்றோர்கள் திருந்தட்டும் என்று. இதில் எத்தனையோ பெண் பிள்ளைகளை நான் நினைப்பதற்கு மாத்திரம் தரம் 10லும் சாதாரண தரத்திலும் கல்வியை நிறுத்தியிருப்பார்கள். ஏனென்றால் பெண் பிள்ளை தானே படித்து என்னத்தை சாதிக்க போகின்றாள் என்று. நீங்கள் கண்டீர்களா? நீங்கள் வளர்த்த ஆண் பிள்ளை நாளை உங்களை வீதியில் விட்டு செல்லலாம். உங்கள் பெண் பிள்ளை உங்களை பார்க்கக்கூடிய காலம் உருவாகலாம். ஆகவே பெண் பிள்ளைகளுக்கும் கல்வி முக்கியம் என்பதை நான் விடத்தில் கூறுகின்றேன். தயவு செய்து பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கல்வியால் முன்னேற வையுங்கள். கல்வி மாத்திரமில்லை, ஒருவர் கலையால் முன்னேற வேண்டும். கலை ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், உங்களுடைய பிள்ளைகளை கல்வியின் பால் முன்னேற வையுங்கள். பிள்ளைகள் புரிந்து நடக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? உங்களை கஷ்டப்பட்டு படிப்பிக்கும் பெற்றோர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். சாதாரணமாக வீதியில் வருபவனை நம்பி உமது பெற்றோரின் மானத்தை வீதியில் இழக்க விடாதீர்கள். உமக்கென்று அமைத்தது உமக்குத்தான். ஆகவே பெண் பிள்ளைகள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, முதலில் ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள். ஒழுக்கம் இல்லாதவன் கற்று அவன் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் ஒழுக்கம் இல்லாமல் அவனால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் வைத்தியராக சட்டத்தரணியாக வந்தால் அவனை நாங்கள் அவரிடம் செல்வோமா மருந்தெடுப்பதற்கு? இல்லை. ஒழுக்கம் தான் முதல். ஒரு மாணவராக இருந்தால் கூட ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்று. இவ்விடத்திலே நான் ஒழுக்கத்திற்கு ஒரு சிலரை உதாரணம் காட்ட விரும்புகின்றேன். சிமர், ஃபர்தான் மருதமுனையை சேர்ந்த மாணவர்கள். உண்மையிலே அந்த பெற்றோரின் வளர்ப்பை நான் பாராட்டுகின்றேன். அந்த தகப்பன் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். மரியாதை என்றால் அவர்களை தான் முதலில் கூற வேண்டும். அப்படி ஒரு மரியாதை வரவேற்புரை செய்த மாணவன் சிமர் மற்றும் ஃபர்தான். சிமர் வாங்க, உங்களோட பெற்றோரோட வாங்க. சிமர், ஃபர்தான் வாங்க. இவர்கள் கிழக்கு மாகாணத்தை மருதமுனை பிறப்பிடமாக கொண்டவர்கள். ஒழுக்கம் என்றால் நான் கண்டுகொண்ட ஆண் பிள்ளைகளில் அவ்வாறு ஒழுக்கமான ஒரு மாணவர்கள். மரியாதை என்றால் இவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. இரண்டுமே இவர்களின் பிள்ளைகள் தான். மூத்த மகன், இரண்டாவது மகன், 2 பேருமே உயர்தரத்தில் கற்கின்றார்கள். சாதாரணமாக இல்லை, 2 பேருமே மிகவும் கெட்டித்தனமான பிள்ளைகள், ஆனால் ஒழுக்கமான பிள்ளைகள். உண்மையில் உங்களுடைய வளர்ப்பு பாராட்டப்பட வேண்டியது. ஆண் பிள்ளைகள் அவ்வளவு தவறுகளுக்கு மத்தியில் திரியும் காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை இந்த அளவு ஒழுக்கமாக உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த பெற்றோர் தான். இந்த பிள்ளைகள் 2 பேரும் ஒழுக்கத்தை வார்த்தைகளால் கூற முடியாது. அவ்வாறு ஒழுக்கமான ஒரு மாணவர்கள். ஒரு சாதாரண ஒரு மிஸ்ஸை எவ்வாறு மதிக்க வேண்டும், ஒரு எமது கல்லூரியில் ஒரு அட்மினை எவ்வாறு மதிக்க வேண்டும், ஒரு பெண்ணிடம் எவ்வாறு பேச வேண்டும், ஒரு பெண் பிள்ளையிடம், ஒரு ஆண் பிள்ளையிடம் எவ்வாறு பேச வேண்டும், ஒழுக்கத்தை நான் ஆண் பிள்ளைகளில் ஒழுக்கத்தை நான் அறிந்து கொண்ட மாணவர்கள். என்னிடம் நிறைய மாணவர்கள் ஆங்கில வகுப்பு கற்றாலும் இருக்கின்றார்கள், பல ஒழுக்கமான மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் நான் இந்த விழாவில் இவர்கள் வந்ததற்காக இவர்களை உதாரணம் காட்டுகின்றேன். அவ்வாறு ஒரு ஒழுக்கமான மாணவர்கள் உயர்தரத்திலே இவரும் கற்கின்றார்கள். இவரும் சகோதரர்கள். உண்மையிலே இது ஒரு கௌரவமான ஒரு விடயம். ஜஸாக்கல்லாஹ்.
நமது கல்லூரி சார்பாக இந்த பெற்றோருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிள்ளைகளை பெற்றால் இவ்வாறு உருவாக்குங்கள். நாளைய சமூகத்தில் அவர்கள் உங்களுக்கு மதிப்பெண் தேடி தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உங்களுடைய பெயர்களை கெடுக்கக்கூடியவாறு உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முதலில் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் ஒழுக்கத்தை. அதற்கு பிறகு கல்வியை சொல்லிக் கொடுக்கலாம். ஒழுக்கம் இல்லாமல் பார்த்தால் ஏலவெளியில் பயோ படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க, கேட்டா ஒழுக்கம் தெரியாது. இவங்க வைத்தியராகி பொறியியலாளராகி சட்டத்தாராக எனக்கு சாதிக்க ஒன்றுமாக கிழிக்கிறதுக்கு இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் முதல்ல ஒழுக்கத்தை நீங்க நல்லா கற்றுக் கொடுங்க. அதுக்கு உதாரணமா தான் நான் அவங்களை காட்டினேன். அதுக்கு பிறகு நீங்க அவங்களையும் கல்வியை கற்றுக் கொடுங்க. அந்த 2 மாணவர்களும் மிகவும் சிறந்த மாணவர்கள் என்னை பொறுத்தவரை மாத்திரமல்ல, அந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் அவர்கள் இருவரும் சிறந்த மாணவர்கள் என்று கூற முடியும். ஆகவே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் உமது பெற்றோர்கள் எந்த சபைக்கு சென்றாலும் உங்களால் அவர்களுக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும். உங்களால் அவர்களுக்கு ஒரு நாள் வீழ்ச்சி கிடைத்து விடக்கூடாது. அவ்வாறு கிடைத்தால் அந்த பாவத்தை உங்களால் என்றுமே ஈடு செய்ய முடியாது. நான் இன்று இந்த இடத்தில் நிற்கின்றேன் என்றால், நான் பேசுவதற்கு காரணம் என்றால் என்னுடைய தாய்தான். வாங்க என்னுடைய தாயின் வளர்ப்பிலே நான் வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு மாணவி. தாயின் வளர்ப்பு என்பதை விட தாயின் குடும்பத்தின் வளர்ப்பிலும் வளர்ந்த ஒரு சாதாரண மாணவி. என்னை அத்தனை துறைகளிலும் முன்னுக்காக்கியது என்னுடைய தாய் தான். இன்று நான் உங்கள் முன்னிலையில் ஒரு உயர்ந்த நிலையில் நிற்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தாய் தான். இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேசுகின்றேன். நான் சாதாரணமாக பேசினால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, நீங்கள் சென்று விடுவீர்கள். இன்று நான் உங்கள் முன்னிலையில் மதிக்கப்பட்டு நான் பேசுகின்றேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தாய் தான். என்னுடைய தாயிடம் எத்தனையோ பேர்கள் கூறினார்கள், 3 பெண் பிள்ளைகள் வைத்துள்ளீர்களே, எவ்வாறு திருமணம் முடித்து வைக்க போகின்றீர்கள்? பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கேட்டு வராதே, முடிச்சு கொடுங்க, வீட்டோட வராங்க. உங்க அம்மா சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா? அவ படிக்கட்டும், எதிர்காலத்துல அவ சாதிக்கட்டும், அதுக்கு பிறகு அவளுடைய திருமண வாழ்க்கை அவைய முடிவு செஞ்சுக்கட்டும். அவ கேட்ட மாதிரி அவ படிக்கட்டும். முதல்ல நான் கஷ்டப்பட்டு சரி அவைய படிக்க வைக்கேன், அதுக்கு பிறகு அவளோட வாழ்க்கையை தெரிவு செஞ்சுக்கட்டும் என்று. இன்னைக்கு எங்களோட அம்மா அப்படி செய்யாம என்னைய யாருக்கு சரி முடிச்சு கொடுத்திருந்தா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுப்பேன். இல்ல, எந்த வளர்ச்சிக்கு முழுக்க காரணம் அப்ப யார்? எந்த பெற்றோர் தான். எந்த தாய், பெற்றோர் இல்லை, எந்த தாய். அதோட எந்த தாயோட குடும்பம். எந்த தாய் ஒரு சகோதரர் இருக்கார், மாமா. நான் எனது அடுத்த விழாவிலே அவரை பிரதம அதிதியாக அழைக்க உள்ளேன். என்றால் என்னுடைய அத்தனை கல்வி செலவையும் பார்த்து என்னை இன்று வாழ்விலே உயர வைத்ததற்கு காரணம் அவர்தான். இத்தனை அதிதிகளுடன் இணைத்து நான் அவரை அழைக்க உள்ளேன். எனக்கு எத்தனை அதிதிகள் வந்தாலும் என்னை பொறுத்தவரையில் என் தாயும் என் தாயின் சகோதரனும் எனக்கு பெரிய அதிதிகள். ஏனென்றால் நான் இன்று உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன் என்றால் அதற்கு அவர்கள் தான் காரணம். எத்தனையோ பெற்றோர்கள் என்று கல்வியை முடக்குகின்றார்கள். ஆனால் ஒரு தாயின் சகோதரன் என்னை தன் சொந்த பிள்ளையை போல் வளர்த்தெடுத்தார். நான் இன்று ஆங்கில பாட ஆசிரியராக உள்ளேன். அதற்கு நான் நிறைய பணம் செலவு செய்தான் அந்த பாடத்தை கற்றேன். அதற்கு காரணம் என்னுடைய தாயின் சகோதரர் தான் என்னை படிக்க வைத்தார். இன்று நான் ஒரு உளவியல் ஆலோசக மாணவியாக உள்ளேன். யார்? என்னுடைய தாய், என்னுடைய தாயின் சகோதரர்கள். நான் கற்ற கல்விக்கெல்லாம் காரணமானவர்கள் அவர்கள் தான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இனிவரும் எமது கல்லூரியின் விழாக்களில் அவர் ஒரு பிரதம அதிதியாக கலந்து கொள்வார் என்பதை இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எனது முதலாவது விழா, அதனால் நான் அவரை அழைக்கவில்லை. காரணம், அவரை அழைக்கும் விழாவில் நான் அவரை சிறப்பு விருந்தினராகவே அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாள் ஆசை. நான் இன்று அவரை அழைத்திருக்க முடியும், ஆனால் அவரை நான் ஒரு சில காரணங்களுக்காகவும் அவரின் வேலை பழுக்களுக்காகவும் நான் அவரை அழைக்கவில்லை. நான் எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் என் வெற்றிக்கு காரணமானவர்களை மறக்கக்கூடாது அல்லவா? அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இனி நடக்கும் எமது கல்லூரியின் எந்த விழாக்களிலும் எமது பிரதம அதிதிகளுடன் இணைந்து எனது தாயின் சகோதரரும் எனது மூத்த மாமா அவரும் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார் என்பதை நான் எமது கல்லூரி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இது மாத்திரமல்ல,
உமது பிள்ளைகளின் வெற்றிகளுக்காக. அடுத்தது உமது பிள்ளைகளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது எமது குழு உறுப்பினர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மனமார்ந்த முறையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ஒழுக்கம் என்றால் அந்த முறைக்கு எமது கல்லூரி உறுப்பினர்கள் ஆண் பிள்ளைகளை வளர்த்துள்ளார்கள். ஆண் பிள்ளைகள் விளையாடிக்கிட்டும் தேவையில்லாத நக்கல் பேச்சுகளில் பேசி திரிகிற ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் எனது கல்லூரி உறுப்பினர்கள் அல்தாப், யாசிர், நுஸ்கி, சுல்பி, ஷஹர், சஹரான் இவ்வாறு போன்ற ஒரு சில இருவரின் பெயர்கள் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அதே நேரத்தில் பெண் பிள்ளைகள் அவ்வளவு அழகான முறையிலே வளர்த்துள்ளார்கள். ஆண் பிள்ளைகள் வந்து தங்குகின்றார்கள், பெண் பிள்ளைகளும் தங்குகின்றார்கள். எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லை. கூட பிறந்த சகோதரர்களை விட கண்ணியமான முறையிலே மதிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் எங்களுக்கு காவலாக எங்களை போன்ற சகோதரர்களாக வருவார்கள் அவர்கள் அனைவரும். அல்தாப் வாங்க, நீங்க எப்படி வாங்க, எல்லாரும் எங்களோட டீம் வாங்க, ஐஎன்எஸ் டீம் கேர்ள்ஸ் பாய்ஸ் வாங்க, ஷஹத் வாங்க, வாங்க. ஷஹத் வாங்க, வாங்க பேசுங்க. கல்வியால் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்போம் என்ற தொனிப்பொருளில் ஆரம்பித்தாலும் ஒழுக்கத்தால் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்போம் என்பதற்கு உதாரணமாக நான் இந்த ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கண்டெடுத்துள்ளேன். இறைவன் தந்த ஒரு அழகிய வரம் என்று கூற வேண்டும். இவர்களை அவ்வளவு ஒழுக்கமான மாணவர்கள். எனது கல்லூரியின் வேலையை அவர்களது கல்லூரியின் வேலை போன்றும் இரவு முழுவதும் தூங்காமல் செய்தார்கள். யாராவது இவர் செய்வார்களா? சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கிறவங்க கூட ஒழுங்கா வேலை செய்யல. ஆனா உண்மைக்குமே இவர்களை பாராட்டணும். அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்பா சப்போர்ட்டா நின்று என்னுடைய அத்தனை இந்த கல்லூரியின் அத்தனை வெற்றிகளுக்கு பின்னால் இவர்கள் தான் நிற்பார்கள். என்னுடைய பங்கு உள்ளதா என்று எனக்கு தெரியாது, ஆனா இவர்களின் பங்கு உள்ளது. ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது கல்லூரி உறுப்பினர்கள் 40 பேர். ஆனால் ஒரு சில காரணங்களால் வருகை தரவில்லை. இங்கே வருகை நிற்கின்ற அனைவருக்கும் நான் நன்றிகளையும் என் சார்பாக, என் கல்லூரி சார்பாக என்பதை விட என் கல்லூரி இவர்கள் தான், ஆகவே இவர்கள் சார்பாக இல்லை, என் சார்பாக நான் இவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இதை போன்று எமது கல்லூரி உயர்நிலை அடைவதற்கு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும், அதாவது எங்களுடைய மாணவர்களும் இன்ஷா அல்லாஹ் இங்கே எனது அழைப்பை ஏற்று பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கும் பிரதம அதிதிகளும் மற்றும் என்னுடைய உறுப்பினர்களும் இதே போன்று அத்தனை சப்போர்ட்களையும் அத்தனை உங்களுடைய உறுதுணைகளையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளர் ஃபஸ்லான் சார் அவர்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் சிறுவர்கள் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் ருக்ஷானா சகோதரி மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவரும் சிறந்த பேச்சாளர், வளர்ந்து வரும் ஒரு சிறந்த சாதனையாளர் என்று கூற முடியும். எனது அழைப்பை ஏற்று இங்கு பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் வருகை தந்த நிஹ்லான் ஜுனைதீன் அவர்களுக்கும் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் இஸ்லாமிய கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் ரிஸ்வான் சார் அவர்களுக்கும் பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நான் அழைத்த ஒரு காரணத்திற்காக இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எமது கல்லூரி சார்பாகவும் எமது கல்லூரி உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே என்னுடைய உரையை முடித்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். 2800 பேர் கலந்து கொண்ட போட்டியிலே வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது உரையை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.